ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்ற மகாகவி பாரதியாரின் பாடலுக்கு இணங்க புலம்பெயர்ந்த போதும் உறுதி படைத்த நெஞ்சுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, மே மாதம் 22ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். மே மாதம் 22ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை, பிரதமை திதி நள்ளிரவு 12:11 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி வருகின்றது. அனுஷம் நட்சத்திரம் மாலை 5:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, மந்தயோகமாக இருக்கின்றது. இன்றைய தினம் புண்ணிய ஸ்தலங்கள் செல்வதற்கும் ஜீவ சமாதிகள் எல்லாம் சென்று வழிபடுவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக மே மாதம் 23ஆம் திகதி திங்கள் கிழமை தேய்பிறை, துவிதியை திதி மதியம் 1:14 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருதியை திதி வருகின்றது. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் மாலை 7:15 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குடன் மூல நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகமும் உண்டு. வாகனங்கள் விற்பதற்கும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக மே மாதம் 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை, திருதியை திதி பின்னிரவு 1:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகின்றது. அமிர்த யோகமுடன் மூல நட்சத்திரம் இரவு 8:15 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்த யோகமுடன் பூராடம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் நேத்திரம் ஜீவனம் உண்டு, கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது. வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தரலாம். அதே போல ஓவியம், இசை, நடனம் கற்பதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக மே மாதம் 25ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை, சதுர்த்தி திதி பின்னிரவு 1:37 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் இரவு 9:11 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, அமிர்த யோகம் இருக்கின்றது. இன்றைய தினம் வாகனங்கள் விற்பதற்கு நலமாக இருக்கும். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுசரியுங்கள், சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். அடுத்ததாக மே மாதம் 26ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை, பஞ்சமி திதி நள்ளிரவு 12:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சட்டி திதி வருகின்றது. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 9:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் உண்டு, சித்தயோகம் உண்டு, மேல்நோக்கு நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், உபநயனம் செய்யலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், தாலிக்கு பொன் உருக்க, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, முதலாக குழந்தை கல்விக்கூடத்தில் சேர்க்க, அதே போல வேலைக்கு விண்ணப்பிக்க, வேலையில் சென்று சேர இன்றைய தினம் நன்றாக இருக்கும். வங்கிகளில் புது கணக்குகள், சேமிப்பு கணக்குகள் தொடங்குவதற்கும் இன்றைய நாள் நலமாக இருக்கும். வாகனங்கள் வேண்டுவதற்கும் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் இப்படி சகலவிதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்கும். அடுத்ததாக மே மாதம் 27ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை, சட்டி திதி நள்ளிரவு 12 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி வருகின்றது. மந்தயோகமுடன் திருவோணம் நட்சத்திரம் இரவு 9:16 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்தயோகம் உள்ள அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் ஜீவனம் இருந்தாலும் யோகம் சரியில்லை நேயர்களே. இன்றைய தினம் சட்டி விரதம் அனுசரித்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் நல்லது நடக்கும். அவருடைய கல்வி, உத்தியோக, திருமண முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் சட்டி விரதம் அனுசரிப்பதன் மூலமாக நல்ல விதத்திலே முடிவடையும். அடுத்ததாக மே மாதம் 28ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை, சப்தமி திதி இரவு 10:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அட்டமி திதி வருகின்றது. சித்தயோகம் உள்ள அவிட்டம் நட்சத்திரம் இரவு 8:38 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அமிர்த யோகம் உள்ள சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் உண்டு. இன்றைய தினம்
அக்னி நட்சத்திர தோஷம் நிவர்த்தி அடைகிறது. எனவே இன்றைய நாள் அருமையான நாள் அல்ல. இன்றைய தினத்துடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைவதனால் எல்லா வகையிலும் நீங்கள் அடுத்ததாக சுப காரியங்களில் ஈடுபடலாம். அன்பிற்குரியவர்களே, இதுவரை பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, இருக்கும் மன அமைதியை விட்டுவிட்டு உலகில் உள்ள மனிதர்கள் அதிர்ஷ்டத்தை தேடி அலைகின்றனர் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் அதிகம் ஆசைப்பட மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் தொடக்கம் கொஞ்சம் சவாலாக இருந்தாலும் பிற்பகுதி அருமையாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்கமான ஞாயிறு மற்றும் திங்கள் அன்று மாலை 7:15 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். முதல் 2 நாட்கள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். அதிலும் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அமோகமானதாகவே அமையும். இந்த வாரத்திலே புதன் உங்களுடைய ராசியிலேயே நின்று கொண்டிருப்பதனால் பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் விலகும். புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவார்கள். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலை உருவாகும். இந்த வாரத்திலே வியாபாரத்திலே சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். அதிகளவு லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உணவு குடிவகை மருந்து வகைகளாலும் வசதி வாய்ப்புகள் வருமான உயர்வெல்லாம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு பிற்பகுதி சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டிலும் முன்னேறுவீர்கள். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுவார்கள். படிப்பிலும் அதிக மதிப்பெண்களை பெற்று காட்டுவீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும். வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல செய்தி உண்டு. சிலருக்கு திருமணம் நிச்சயமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களே, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக முடிவடையும். கனவுகள் நனவாகும். புது வாய்ப்புகளும் கதவை தட்டும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு திங்கள் மாலை 7:15 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சவால்களாக இருந்தாலும் வாரத்தின் மையப்பகுதி ஓரளவு அமைதியையும் பிற்பகுதி அதிரடி முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5. ராசியான நிறங்கள் சில்வர் கிரே ஊதா நிறங்களாகும். இடப ராசி நண்பர்களே, வாழ்க்கை ஒரு நாடகம் என்று நீ நம்பினால் உனக்காக ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றது என்ற உண்மையை உணர்ந்து செயல்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் இப்படியும் அப்படியுமாகத்தான் இருக்கும். இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் அமர்ந்திருப்பதனால் முன்கோபம் அதிகமாகும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் அனுசரித்துத்தான் போக வேண்டும். உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தியை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்றுவிட முடியும். உங்கள் தனபூர்வ புண்ணியாதிபதி ஆகிய புதன் 12வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் கொஞ்சம் நண்பர்களாலும் உறவினர்களாலும் அலைச்சல்களும் செலவினங்களும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல திங்கள் அன்று மாலை 7:15 மணி முதல் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் வேலை சுமையையும் தரக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த நாட்களிலே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே வியாபாரம் உங்களுக்கு மந்தமாகத்தான் இருக்கும். போட்டிகளால் லாபம் குறையும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் சுமாராகத்தான் இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதி ஓரளவு நன்மையையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்களை கனிவாக நடத்துங்கள். அதே போல் பங்குதாரர்களிடமும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்கள். வேலை சுமை அதிகரிக்கும். அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். சக ஊழியர்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தலைதூக்கும். மாணவ மாணவிகளே, விளையாடும் போது கவனமாக இருங்கள். சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
கன்னிப்பெண்களே, இந்த வாரத்திலே காதல் விவகாரத்தை தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய உயர்கல்வியிலே கவனம் செலுத்துவது நல்லது. பெற்றோருடன் சின்ன சின்ன மோதலெல்லாம் வந்து நீங்கும். கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது தான் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் திங்களன்று மாலை 7:15 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலை தந்தாலும் இறுதிப்பகுதி ஓரளவு நன்மையை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு, வெள்ளை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாத போது உங்களால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது என்று மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதுமே மாணவர்களைப் போல கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். புதிய விஷயங்களை நீங்கள் படித்து கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியாகிய சுக்கிரன் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வந்து பேசுவார்கள். நண்பர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சொந்த ஊரிலிருந்தும் நல்ல செய்திகளெல்லாம் தேடி வரும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான செய்தி உண்டு. கல்யாண முயற்சிகளெல்லாம் பலிதமாகும். நல்ல வாழ்க்கை துணையும் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்திலே எதிர்ப்புகளெல்லாம் உங்களுக்கு குறையும். அதோடு மட்டுமில்லாமல் வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலை உண்டாகும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் கவனமாக இருங்கள். அரசுக்கு எதிராக செயல்படுவர்களிடம் நீங்கள் நட்பை வைத்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருப்பது தான் நல்லது. சனியும் செவ்வாயும் 6வது வீட்டிலேயே அற்புதமாக நின்று கொண்டிருப்பதனால் சவாலான காரியங்களை கூட எளிதாக முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். முற்பகுதியிலே லாபம் உண்டு. பிற்பகுதியில் சின்ன சின்ன நட்டங்களும் ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். எனவே வாரத்தின் முற்பகுதியில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு. அதே போல் பழைய பாக்கிகளும் வசூலாகும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். வாரத்தின் பிற்பகுதியில் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். வாரத்தின் பிற்பகுதியில் வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். பங்குதாரர்களையும் பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த வாரத்திலே எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும், மருந்து பொருட்களாலும், கெமிக்கல் வகைகளாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கடக ராசி நண்பர்களே, மீன்களை பிடிக்க தூண்டில் வேண்டும், மனிதர்களை பிடிக்க நல்ல வார்த்தை போதும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அன்பாக பேசி எல்லோரையும் கவர்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியனும் சுக்கிரனும் வந்து அமர்ந்திருப்பதனால் தடைப்பட்ட வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். குழப்பங்களெல்லாம் தீரும். தெளிவாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் இந்த வாரத்தில் எடுப்பீர்கள். வீடு, காணி உங்களுடைய ரசனைக்கேற்ப அமைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காணி வேண்டுவதற்கான வங்கி கடன் உதவியும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்திலே பிரபலங்களெல்லாம் அறிமுகமாகுவார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் நீங்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் உங்களை தேடி வரும். மகளுக்கு வரணமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் 2வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அதே போல் அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். வியாபாரத்திலே சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். அதே போல் பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய சரக்குகளும் விற்று தீரும். எல்லா வகையிலும் நிம்மதியான சூழ்நிலையும் உருவாகும். இந்த வாரத்திலே வேலையாட்கள் உதவுவார்கள். ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வரும். வாரத்தின் முற்பகுதியில் பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். பிற்பகுதியில் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரக்கூடும். கொஞ்சம் அனுசரித்து போவது தான் மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே உணவு குடிவகைகளால் லாபம் உண்டாகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள், விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள்.
இந்த வாரத்தின் இறுதி நாளான சனியன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுங்கள். கன்னிப்பெண்களை அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருந்து எதையும் செய்ய பாருங்கள். வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். கலைஞர்களை எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு, பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். ஆகமொத்தம் இந்த வாரம் இறுதி நாளான சனியன்று சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி வாரத்தின் முற்பகுதியும் மையப்பகுதியும் அமோகமானதாகவும் அற்புதமானதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் பச்சை நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, அர்த்தமுள்ள மனிதன் நிகழ்காலத்தையும் தனக்கு முன் உள்ள செய்ய வேண்டிய நித்திய கடமைகளை மட்டுமே யோசிப்பான் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அதிகம் கனவு காணாமல் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய வேலைகளில் ஆர்வம் காட்டுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே தொட்டதெல்லாம் துலங்கும், தடைகளெல்லாம் விலகும், தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் விடுபடுவீர்கள். நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். உறவினர்கள் மத்தியிலிருந்து வந்த உரசல் போக்கெல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்புணர்வுகளெல்லாம் விலகி ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் கால்வலி, முதுகுவலி, மூட்டுவலி என்று சிரமத்தில் இருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே பெரிய மனிதர்களெல்லாம் அறிமுகமாகுவார்கள். அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டாகும். சூரியன் உங்களுடைய ராசியாதிபதியாகிய அவர் நல்ல வீட்டிலே அமர்ந்திருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆளுமை திறனெல்லாம் அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களும் அறிமுகமாகுவார்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உண்டாகும். இந்த வாரத்திலே எங்கும் எதிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்திலே இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். அதோடு மட்டுமில்லாமல் பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அனுபவம் மிக்க நல்ல வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். கடையையும் விரிவுபடுத்த செய்வீர்கள். இந்த வாரத்திலே உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயர் அதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த வாரத்திலே விஐபிகளும் உங்களுக்கு உதவுவார்கள். அது மட்டுமல்லாமல் அலுவலகத்திலே சில நுணுக்கங்களையும் இந்த வாரத்திலே நீங்கள் கற்றுத் தெளிவீர்கள். மாணவ மாணவிகளே, விடைகளை எழுதி பாருங்கள். ஜென்மகுரு இருப்பதனால் அடிக்கடி மறதி உண்டாகும். விவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. நல்ல நண்பர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. எதிர்ப்புகளும் குறையும். சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் தவறவிட வேண்டாம். பெரிய வாய்ப்புகள் பின்னர் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாகவும் சிக்கல்களிலிருந்து விடுபடும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும். கன்னி ராசி நண்பர்களே, வாழ்க்கை என்பது யோசித்து கொண்டிருக்கும் போதும் திட்டமிட்டு கொண்டிருக்கும் போதும் முடிந்து போய்விடுகிறது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நினைத்த உடனேயே, நினைத்த மாத்திரத்திலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்து காலம் தவறாமல் மற்றவர்கள் உதவி செய்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் 8வது வீட்டிலே மறைந்து கிடந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தொட்டதெல்லாம் துலங்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரைகுறையாக நின்று போன பல வேலைகளெல்லாம் உடனடியாக முடிந்து போகும். அது மட்டுமல்லாமல் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். வழக்குகள் சாதகமாகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். மனதிலே தைரியம் உண்டாகும். சனியும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதனால் நாடாளு பொருளின் நட்பெல்லாம் கிடைக்கும். பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவார்கள். வீடு காணி வேண்டக்கூடிய அமைப்பும் உருவாகும்.
அதே போல் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வங்கி கடன் உதவி எல்லாம் கிடைக்கும். அரசாங்கத்தாலும் ஆதாயமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப புது முதலீடுகள் எல்லாம் செய்வீர்கள். கடந்த வாரத்தை விட இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பற்று வரவும் உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் மருந்து குடிவகை உணவு வகை மூலமாகவும் இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு. உயரதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். சின்ன சின்ன புது சலுகைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பழைய வழக்கு ஒன்றிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். மாணவ மாணவிகளை படிப்பிலும் முன்னேறுவீர்கள். பொது அறிவு திறனிலும் சிறந்து விளங்குவீர்கள். கன்னிப்பெண்களை பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகள் கூடி வரும். காதல் விவகாரங்களில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அதே போல் சிலருக்கு உயர்கல்வியில் வெற்றி கிடைத்து புது கோர்ஸ், அதாவது புது கல்வியில் சேருவதோ புது பாடப்பிரிவில் சேருவதோ அல்லது புது வேலையில் சேருவதோ போன்ற அமைப்புகளும் ஏற்படும். கலைஞர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2. ராசியான நிறங்கள் பிங்க் வெள்ளை நிறங்களாகும்.